எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணியும் அப்போது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடித்து கொண்டிருந்தனர். நாடக வாத்தியாராக இருந்தவர் கந்தசாமி முதலியார். இவரது மகன் சினிமா கதாநாயகனாக நடித்த M.K. ராதா. கம்பெனியில் P.U. சின்னப்பா பிரதான நடிகர். காளி என் ரத்தினம் புது நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளிப்பவர். ஒரு சமயம் சின்னப்பா ஏற்று நடித்த பாத்திரம், அதாவது ரோல், வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. சிறுவனாக இருந்தவன் இளைஞனாக மாறும்போது தொண்டையில் மகரக்கட்டு என்ற குரல் பிரச்சனை ஏற்படும். தொண்டையில் கரகரப்பு ஏற்பட்டு உச்சஸ்தாயில் பாட குரல் ஒத்துழைக்காது. அது காரணமாகவே சின்னப்பாவின் முக்கிய வேடம் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது. அவருக்கு சில்லறை வேடங்களில் நடிக்க விருப்பமின்றி கம்பெனியிலிருந்து ரகசியமாக வெளியேறிவிட்டார். போகும்போது கம்பெனிக்கு சொந்தமான ராஜபாட்டுக்குரிய ஆபணங்களையும் அவர் தன்னோடு கொண்டு போய்விட்டார். கம்பெனி முதலாளிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் கடும் கோபமானார். சின்னப்பாவும் சக்கரபாணியும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால், எங்கே நகைகள்? அவனுடைய பெட்டி இங்கே இருக்கா? உன்னுடைய பெட்டியை அவன் கொண்டு போயிருக்கானா? அப்போ நீயும் அவனும் கூட்டு களவாணிகளா என்று நாடக வாத்தியார் கந்தசாமி முதலியார் சத்தம் போட்டார். உள்ளதை சொல்லுங்கடா என்று சக்கரபாணியை அடிப்பதற்கு பிரம்பை ஓங்கினார். அப்போது எம்ஜிஆர் வாத்தியாருக்கும் அண்ணனுக்கும் குறுக்கே வந்து நின்றார். அண்ணன் மீது அடி விழுந்தால் தடுக்கலாம் என்று உத்தேசம். அடே, இனிமே நீ இங்கே இருக்க முடியாது, உன் பெட்டி படிக்கையை எடுத்துட்டு கிளம்பு என்று வாத்தியார் கூச்சலிட்டார். சக்கரபாணி மறுபேச்சியின்றி பெட்டியுடன் புறப்பட்டார். எம்ஜிஆர், இரு, நானும் வரேன் என்று ஓடி தன் பெட்டியுடன் வந்து, வானா போகலாம் என்றார். வாத்தியார் இதனை எதிர்பார்க்கவில்லை. எம்ஜிஆரிடம், அவன் போகட்டும், நீ போகக்கூடாது என்று தடை போட்டார். ஆனால் எம்ஜிஆரோ, என் அண்ணன் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்றார் உறுதியாக. சக்கரபாணி குடும்ப நிலையை உத்தேசித்து, நீ இரு, நான் மட்டும் போகிறேன் என்றார். வாத்தியாருக்கு கலக்கம். சின்னப்பா செய்த வேடத்தை எம்ஜிஆர் தான் செய்து கொண்டிருந்தார். அவரும் போய்விட்டால் எப்படி நாடகம் நடத்துவது? ராமச்சந்திரா, நீ போகாதே, உனக்காக உன் அண்ணனை மன்னிக்கிறேன், 2 பேரும் உள்ள போங்க என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார் வாத்தியார். அப்படி ஒரு பாசம் அண்ணனிடம் எம்ஜிஆருக்கு. சென்னையில் பட வாய்ப்புகள் கிடைத்தது எம்ஜிஆருக்கு. நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார். சக்கரபாணி தம்பிக்கு சினிமா வேலைகளை கவனிப்பதில் உதவியாக இருந்தார். தம்பியை கண்டிக்கவும் செய்வார் அவர். ஆனால் எம்ஜிஆர் அமைதியாக இருந்து கொள்வார். அண்ணனை எதிர்த்து பேச மாட்டார். பாசம் இருவரையும் பிணைத்திருந்தது. சென்னைக்கு வந்து வால்டாக்ஸ் ரோட்டில் வசிக்கத் தொடங்கினார்கள். எம்ஜிஆர் ஜானகி ராமபுரம் தோட்டத்திற்கு செல்லும் வரை அண்ணன் தம்பி இருவரும் கூட்டு குடும்பமாகவே இருந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் சம்பாதித்து முதலில் வாங்கிய வீடு அண்ணன் மகள் மணி என்ற சத்யபாமாவிற்குத்தான். மணியின் திருமணத்தையும் தாமே பெரிய அளவில் நடத்தி வைத்தார். அண்ணன் சக்கரபாணி இறந்தபோது எம்ஜிஆர் அடைந்த துக்கத்திற்கு அளவேது. அவர் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுது தீர்த்தார். அண்ணனுக்கு அண்ணனாய், தாய்க்கு தாயாய், தம்பியை பாசமுடன் வளர்த்தவராயிற்றே அவர். தம்முடைய சொந்த வாழ்விலும் திரைப்பட வாழ்விலும் பொது வாழ்விலும் அண்ணனின் ஆலோசனையின்றி செயல்பட்டவர் எம்ஜிஆர். தம்பிக்கு அரணாகவே நின்று அவரை பாதுகாத்தவர் சக்கரபாணி. தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து அதன் பிறகு தமிழ்நாட்டையே ஆட்சி செய்தவர்தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு சின்னவர் என்ற பெயர் உண்டு. அதற்கு காரணம் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியை பெரியவர் என்று அனைவரும் அழைப்பார்கள்.